அப்புறம் வரட்டுமா பிரதர்? வரட்டும் மாவா? முதல்ல என் பணத்தை கொடுத்துட்டு போயா. எந்த பணம் பிரதர்? எந்த பணமா? ராத்திரி பஸ்ல ஏறினதுல இருந்து நொய்யி நொய்யின்னு அரிச்சு 55 ரூபாய்க்கு மொய் எழுத வச்சே அந்த பணம். ஓஹோ, அந்த பணமா? சேஞ்ச் இல்ல பிரதர். மாத்திரலாம் பிரதர், வா. பிரதருக்கு இசை ஆர்வம் அதிகம் போல் இருக்கு. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அதுதான் என் ஞானக்கண்ணிலேயே தெரியுது. நான் எத்தனை பாலசுப்ரமணியத்தை பார்த்திருப்பேன், எத்தனை இளையராஜாவை பார்த்திருப்பேன். இளையராஜா உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் மாவா. நானும் இளையராஜாவும் அடிச்சு பேசுற அளவுக்கு பழக்கம். நான் சொல்றதை அவர் தட்டவே மாட்டார். எனக்கும் இளையராஜாவுக்கும் இருக்கிற பழக்கத்தை பார்த்துட்டு ஊர்ல இருந்து வர்றவனெல்லாம் எக்மோர் சென்ட்ரல்னு சொல்லி டிக்கெட் எடுக்கிறது இல்ல. இளையராஜா கண்ணையான்னு தான் எடுப்பாங்க. நீ ஒருதன் தான் மாத்தி எடுத்துட்ட. பரவாயில்ல சார். சார், நான் இளையராஜா ட்ரூப்ல சேரணும் தான் ஊரை விட்டே வந்தேன். என்ன எப்படியாவது இளையராஜா கிட்ட சேர்த்து விட்டுருங்க சார். அது ஒண்ணும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. நீ என்ன பண்ற, சாயங்காலம் சரியா 5 மணிக்கு பிரசாத் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்துடுறேன். அங்கதான் நானும் இளையராஜாவும் உட்கார்ந்து புதுசா எப்படி எல்லாம் டியூன் போடுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீ அங்க வந்து வாட்ச்மேன் கிட்ட கண்ணையா சார் ஆளுன்னு சொல்லு. அவன் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்து என்கிட்ட அனுப்பி வைப்பான். நான் உன்னை இளையராஜா கிட்ட சேர்த்து விட்டுறேன். ஓகே? ஆமா, நான் உனக்கு ஏதோ பணம். இப்ப எதுக்கு சார் இந்த சில்லற பிரச்சனை? நீங்க எனக்கு லைஃபே கொடுக்க போறீங்க. உங்ககிட்ட போய் சரி, நான் கொடுக்கறேன்னு சொன்னாலும் நீ வாங்க மாட்ட. நீ சரியா 5 மணிக்கு பிரசாத் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்துடுற. அர்த்தமா? மறந்துடாத, இளையராஜா கண்ணையான்னு சொல்லு. என்ன சொல்லுவ? இளையராஜா கண்ணையா ஆளுங்க. கண்ணையாவும் கிடையாது, பொண்ணையாவும் கிடையாது. போங்கடா வெளியில. போட்டு தூக்கி வந்துடுறானுங்க சாவிக்கிறாரு. எழுந்துருங்க, எழுந்துருங்க. நீ சேலம் மண்ணோட்டல ஊர்ல இருந்து ஓடி வந்திருப்பியே. மியூசிக்ல பெரிய ஆள் ஆகணுங்கிற லட்சத்துல வீட்டுல இருந்து காசு திருடிட்டு வந்திருப்பியே. இளையராஜாவை உருவாக்குனதே நான் தான். உன்னை அவர்கிட்ட சேர்த்து விடுறேன்னு சொல்லி ஒருத்த உன்னை ஏமாத்தி இருந்திருப்பானே. உனக்கு எந்த ஊர்? கொட்டாம்பட்டி. ஏண்டா டே, 5 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து வந்த நாங்களே ரோட்ல நின்னுகிட்டு இருக்கோம். நீ கொட்டாம்பட்டியில இருந்து நேத்து வந்துட்டு இன்னைக்கு உள்ள போக பாக்குறியா? நடடா டே. எங்க? வா, வந்து எங்க ஜோதியில நீயும் ஐக்கியமாயிக்க. சாமியே சரணமையப்போ. என்னடாச்சு? ஒண்ணு இல்லடா, மலரும் நினைவுகள். ஓகே. நீ மீனா தானே? நீ யார பாக்கணும்? நம்ம சுரேஷ். வா, நான் கூட்டு போறேன். தைரியமா வா. 50 ரூபா விழுந்தா புகாரி, 20 ரூபா விழுந்தா உடுப்பி, 10 ரூபா விழுந்தா நாயர் கடை. என்ன விழுந்திருக்குன்னு பார்த்து சொல்லுப்பா. 5 அதிர்ஷ்டமான நம்பர். 5க்கு அழகான அலுமினிய கிண்ணம். இந்த இதை நீயே வச்சுக்க. எனக்கு எதுக்கு அது? இப்படியே இதை கையில ஏந்திக்கிட்டு தெரு தெருவா போ, பிச்சை விழும். இது காரு காரு தெரியும். இப்ப சந்தோஷமா வாங்கடா. அது வர்ற கண்ணையா? கண்ணையாவா? எந்த கண்ணையாடா? அதான்டா இளையராஜா கண்ணையா. நம்மளால ஏமாத்தி நடுரோட்ட நிக்க வச்சான அந்த கண்ணையாடா. அவனை சும்மா விடக்கூடாது. வாடா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. பெரியவர் காலத்துல இருந்தே அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் நல்ல பழக்கம். தைரியமா வா. பிரதர், பிரதர், கொஞ்சம் தனியா வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க பிரதர். ஏண்டா, எங்களை ஏமாத்தினது பத்தாதுன்னு இப்ப அந்த பொண்ணை வேற ஏமாத்த பாக்குறியா? நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. அது என்னுடைய மிஸ்ஸஸ் பிரதர். ஏமா, இந்த ஆளு உன் புருஷனா? இப்ப என்னடா சொல்ற? மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ் தேவாங்கு தலையா? உன் மூஞ்சி முகரக்கட்டைக்கு இங்கிலீஷ் வேற, கண்ணாடி வேற. கையெடுங்க பிரதர், என் இமேஜ் போயிடும். என்னது இமேஜா? ஏண்டா, என் முகத்துல இசை ஆர்வம் இருக்கிறது உன் ஞான கண்ணிலே தெரியுதா? உனக்கு இருக்கிறதே 1.5 கண்ணு, இதுல ஞான கண் வேறையா?
எப்படி எப்படி இளையராஜா உன்னையும் அடிச்சு பேசுற அளவுக்கு பழக்கமா? இப்ப நான் அவனை பேசிக்கிட்டே மிதிக்கிறேன் பாரு. வேண்டாம் பிரதர். இதெல்லாம் கூட நான் பொறுத்து வேண்டாம். கண்ணையா சார் ஆளுன்னு சொல்லு. வாட்ச்மேன் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுப்பான்னு சொன்னியே, அதுதான் என்னால பொறுத்துக்க முடியல. ஏய், ஏன் நிலைமை கூட பரவாயில்லடா. நான் ஆம்பளை, எப்படி பொழைச்சுவேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாத்தியே ஒன்னெல்லாம். வேண்டாம் பிரதர். என் சின்ன மிஸ்ஸஸ் பெரிய மிஸ்ஸஸ் ரெண்டும் விதவை ஆயிடும் பிரதர். சரி விடுறா, எப்படியோ தொலைஞ்சிட்டு போறான். பிரதர் அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு போறீங்களா? இனிமேல் நாங்க உன்னை பார்க்க கூடாது. அப்படியே பார்த்தாலும் நீ யாரையும் பிரதர்னு சொல்லக்கூடாது. முக்கியமா கூலிங் கிளாஸே நீ போடக்கூடாது. ஜாக்கிரதை. நல்ல பொண்ணுமா நீ. கெட்டும் பட்டணம் வந்து சேரம்பாங்க, நீ பட்டணத்து வந்து கெட்டு போக பாத்திய. இவன் பெரிய அயோக்கியமா. எத்தனை பேர் ஏமாத்திருக்கான் தெரியுமா? ஆமா, நீ யார பாக்கணும்? ஓ, ராஜா அண்ணாமலை பிரமா. சரி வா, நாங்க உன்னை பஸ்ல ஏத்தி விடுறோம். பாரு, அந்த கன்னியாகுமரி இருந்து காப்பாத்தி பஸ்ல ஏத்தி விட்டோமே, அந்த பொண்ணு இங்க வந்துட்டு இருக்கு. அந்த அட்ரஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் இங்க யாரோ தேடி வந்திருக்கோம். சரி வா போலாம். என்னடா அந்த திசை மாறிய பறவை நாம போற வர திசையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு? இது ஏதோ விவகாரமான பொண்ணு நினைக்கிறேன். விவகாரமான பொண்ணு இல்லடா, விவகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய பொண்ணு. சீக்கிரம் போயிடா வா. இங்க என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள வாடி உள்ள. சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா நம்ம தெருவுக்கு பால்காரன் வர்றானோ வரலையோ, கரெக்டா அந்த பசங்க சைத்தடிக்க வந்துடுறானுங்க. ஏய், அங்க பாருடா. நிச்சயமா தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு நம்மள தாண்டா ஃபாலோ பண்ணுது. டேய், நம்மள எதுக்குடா ஃபாலோ பண்ணோம்? உனக்கு தெரியாது, இந்த மாதிரி பொண்ணுங்க நம்மள ஃபாலோ பண்ணி ரூம் வரைக்கும் வந்து நாம கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி நைஸா பேச்சு கொடுத்து நாம அசந்து இருக்கிற நேரமா பார்த்து ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருவாங்க. ஆமா, நம்ம வீட்டுல வெள்ளியும் தங்கமோ குவிஞ்ச கிடக்கு, சுருட்டிட்டு போறதுக்கு. அந்த பொண்ணா பார்த்து பரதாப்பட்டு 5 10 போட்டுட்டு போனாதான் உண்டு. டேய், ஒரு நாள் எப்படி இருக்கும்டா, அந்த பொண்ணு நம்ம ரூம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அங்க வந்து என் கழுத்துல இருக்கிற செயினை பிடிக்கிட்டு போயிட்டான், என் பர்ஸ்ல இருக்கிற 1000 ரூபாய் காணும், அப்படி இப்படி கலாடா பண்ணிச்சுனா. டேய், முன்ன பின்ன தெரியாதவங்களோட ஆட்டோல ஏறும்போதே தெரியல அந்த பொண்ணு அப்படின்னு. எது எப்படியோ, இப்போதைக்கு நம்ம தங்கி இருக்கிற இடம் அந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரும். டேய், ஒரு பொண்ணுக்கு பயந்து வெளில போறதா? நான் வரலடா, நீங்க வேணா போங்க. ஓகேப்பா, உன்னை லாக்கப்ல வந்து மீட் பண்ணிக்கிறான். வாடப்பா, நானும் உன் கூட வந்துடுறேன். அப்பாடா, பெருமாளுக்கு கூட நான் அந்த அளவுக்கு பயந்தது இல்லப்பா. யாருடா அந்த பெருமாள்? எங்க அப்பன் தான். பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டு. டேய், இது ஒரு பெரிய ஜெகன்மோகன்டா, வாங்கடா போயிடலாம். ஏய், யார் நீ? போற வர இடம்லாம் துரத்தி வந்துட்டு இருக்க. இப்ப எதுக்கா இங்க வந்திருக்க? உண்மையா சொல்லு. ஏய், மரியாதை நீ இந்த இடத்துக்கு போல, நாங்க போயிருவோம். ஏய் சீ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். டேய், இதெல்லாம் கோபத்துல சாதிக்க கூடியது இல்லடா, அனுதாபத்துல சாதிக்க வேண்டியது. டீட்டெயிலா நான் பேசுறேன் பாரு. அம்மா, இவங்க எல்லாம் பேண்ட் சட்டை போட்டிருக்காங்களே, வசதியானவங்களா இருப்பாங்களோ, இவங்க கிட்ட இருந்து பணங்களும் பறிக்கலாமோ அப்படிங்கிற தப்பான அபிப்பிராயம் உங்களுக்கு இருந்ததுன்னா சாரி, அதை மாத்திக்கங்க. ஏன்னா we are all beggars. பிச்சைக்காரங்க. மாடி வெட்டி ஏழைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கெல்லாம் மொட்டை மாடி வெட்டி ஏழைங்க. சோத்துக்கே லாட்டி அடிக்கிற கும்பல் நாங்க. 10 பைசா கூட பாக்கெட் இல்ல. வேணா நீப்பா. ஏய், இது அந்த பொண்ணு கிட்ட இருந்த விஷயம் காடுல. ஏய், அதான்டா அந்த பொண்ணு நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. டேய், நான் அப்பவே சொல்லலடா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. நீங்க எல்லாம் சந்தேகப்பட்டீங்களே. டேய், பாத்தியா இவன் தான் ஆரம்பிச்சு வச்சா, இப்போ இவனே மாட்டி விடுறான். சரி விடுங்கடா, நாம செஞ்ச தப்புக்கு நாமளே பிராயச்சித்தம் தேடிக்கும். எப்படியா இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு இந்த பொண்ணை கொண்டு போய் அங்க சேர்த்துரும். ஓகேவா? ஓகே. வாட்ச்மேன், இந்த அட்ரஸ்ல இருக்கவரை பார்க்கணுமே. முடியாதே. அவசரமா பார்க்கணுயா? அப்ப நீங்க லண்டனுக்கு தான் போகணும்.
என்னைய சொல்ற? சின்ன முதலாளி இன்னைக்கு சாயந்தரம் தான் லண்டன் கிளம்பி போனாரு. வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? பெரிய முதலாளியும் அம்மாவும் நேரம் ட்ரெயின்ல டெல்லிக்கு போயிட்டு இருப்பாங்க. சாயங்காலமே வந்திருந்தா கூட இந்த பொண்ணு அவங்கள பாத்துருக்கலாம். சே, தப்பு பண்ணிட்டோம். நம்மளால இந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு. இப்ப என்னடா பண்றது? அதான்டா எனக்கும் புரியல. இந்த பொண்ணு வேற தனியா இருக்கா. டேய் டேய், அந்த ஒன்றரை கண்ணு கண்ணையாடா. இவன் நம்மளை விட்டாலும் இந்த பொண்ணை விட மாட்டான் போல இருக்க. ஏய், அதுக்குள்ள வேற கண்ணாடி மாத்திக்க வேண்டியா? மனோகரா மக்கா சி கொக்கா. டேய், இந்த நிலைமையில இந்த பொண்ணை தனியா விட்டு போனோம்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுடா. இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்டா. ஏமா, உனக்கு தெரிஞ்சவங்க இங்க வேற யாராவது இருக்காங்களா? ஊருக்கு டிக்கெட் எடுத்துறோம், போறியா? டேய், ஊர்ல ஏதோ பிரச்சனை தானே அது இங்க ஓடியாந்துருக்கு. திரும்ப ஊருக்கு போகணும்னு சொன்னா அது மாட்டம் தானே சொல்லும். ஊர்ல உனக்கு என்ன பிரச்சனை? காதல் தோல்வியா? சினிமா நடிகை ஆகணுங்கிறதுக்காக தானே வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க. புருஷன் உன்னை அடிச்சு துரத்திட்டானா? இல்ல நீ புருஷன் அடிச்சு துரத்திட்டியா? டேய் சுமாரா, அதுக்கு அதுல தாலி இல்ல. அதுகிட்ட போய் புருஷன் கிருஷ்ணன் கேட்டா எப்படி இருக்கும்? இப்போ நான் கரெக்டா கேக்குறேன் பாரு. உனக்கு கேன்சர் தானே? புரியலையாமா? வயிற்று வலி. கபாலி, உனக்கு அம்னீசியா தானே? இந்த பழசெல்லாம் மறந்து இப்ப உனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்காத. உன் பேர் கூட மறந்துருக்குமே. செவிடா, இப்படி கேட்க ஒண்ணுத்துக்குமே பதில் சொல்லாம சும்மா தலைய தலை ஆட்டிட்டு இருக்கே நீ. ஒருவேளை ஊமையா இருக்குமோ? நீ என்ன ஊமையா? ராத்திரி இங்கே தங்கிக்க. காலைல உன்னை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல சேர்த்து விடுறோம். என்ன, நாங்க வெளில படுத்துக்கிறோம். வாங்கடா. ஏய் பாத்துமா, அதுல உக்காந்திக்கான்னு தொலைச்சாத, அது உடஞ்ச சேரு. ஆமா, உன் அப்பவே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். உன் பேர் என்ன? என் கூட இவ்வளவு டீப்பா பழகியும் எனக்கு இருக்கிற மூளையில கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்பதான் அது வாயாலும் அதே சொல்லிச்சு அது ஊமைன்னு. அதுகிட்ட போய் பேரு கேட்டா எப்படா சொல்ல முடியும்? என்னடா ஒரு டைப்பா பாக்குறீங்க? கைகையா இல்லையா? சபாஷ்டா, வந்த 10 நிமிஷத்துல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். வெளியில போல, சமையல் கட்டு போயிருக்கு. விறகு கட்டு தூக்கிட்டு வரதுக்கு. உன்னை அடிக்கிறதுக்கா? சீ, நீ சொன்ன பதிலுக்கு உன்னதாண்டா அடிக்கும். தேங்க்யூ. சுவத்துல ஆணி அடிச்சு போட்டோ மாட்ட போறாளா? ஏதோ எழுதுற. கே ல ரீ கேளரி கேளரி. அது கௌரி. ஓஹோ, இப்ப அப்படி மாத்திட்டாங்களா? அவங்க மாத்தல, நீ மாத்திட்ட. காலையில 6 மணிக்கு எழுப்பி விட்டுருப்பா. எதுக்குடா? 6:05 மறுபடியும் படுத்து தூங்கணும். சரியான தூங்க. உன் கூட சேர்ந்துட்டேனே. சரி சரி, கதவு சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணி தூங்குமா.